அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருந்து அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய வகையில் மிக மிக முக்கியமான கேள்விகளை, அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகளையும் இந்த வீடியோவில் தொகுத்து பதிவு செய்திருக்கிறோம். இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பெரிய விலங்கு டைனோசர்ஸ். செம்பு கற்காலம் என்பது கிமு 3000 முதல் கிமு 1500 வரை. நகரங்களின் தோற்றம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதுன்னா 4700 ஆண்டுகளுக்கு முன்பு தான் நகரங்களின் தோற்றம் உருவாகியுள்ளன. இந்தியாவில் பழைய கற்கால கருவிகள் கிடைக்கப்பெற்றுள்ள இடம் வேலூர். ஆதிமனிதன் முதலில் பழகிய விலங்கு நாய். ஆங்கிலேயர்கள் எந்த நதிக்கரையில் இரும்பு பாதை அமைத்தார்கள்? ராவி நதிக்கரையில். மொகஞ்சாதரோ என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு இடுகாட்டு மேடு என்பது பொருள். மொகஞ்சாதரோ என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு இடுகாட்டு மேடு என்பது பொருள். சிந்துவெளி நாகரிகம் பற்றி அறிய உதவுவது அகழ்வாராய்ச்சி சான்றுகள். அரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லின் பொருள். அரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லின் பொருள் புதையுண்ட நகரம். உலகிலேயே மிக தொன்மையானதென வரலாற்று அறிஞர்களால் கருதப்படுவது விந்திய மலைக்கு தெற்கில் உள்ள பகுதி. மனித இனம் முதன் முதலில் தோன்றியதாக கருதப்படும் இடம் லெமுரியா. தொலைநோக்கியால் மட்டுமே காணக்கூடிய கோள் நெப்டியூன். வெள்ளிக்கோள் சூரியனை சுற்றி வர ஆகும் காலம் 224.7 நாள்கள். சந்திரனின் மற்றொரு சிறப்பம்சம் என்ன? கிண்ணக்குழிகள். சந்திரன் பூமியை சுற்றி வர ஏறத்தாழ 27.3 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. ஆகின்றன. பூமியில் உள்ளது போன்ற வளிமண்டலம் சந்திரனில் இல்லை. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் அமர்த்தியா சென். மனிதன் கண்ட முதல் தொழில் பயிர் தொழில். இரவு வானில் திடீரென எரி நட்சத்திரம் எனப்படும் ஒளிக்கீற்றைகள் காணலாம். ஒளிக்கீற்றையோட பெயர் எரி நட்சத்திரம். அணுசக்தி துறையின் தந்தை சாராபாய். கணித மேதை ராமானுஜம் ஆகியோரின் பெயர்களில் உள்ளன குறுங்கோள்கள் அனைத்தும் கணித மேதை ராமானுஜத்தோட பெயர்களில்தான் இன்றும் உள்ளன. சேரர்களின் தலைநகரம் கரூர். சங்க காலத்திலேயே அனைத்து சமயத்தாரும் வியந்து போற்றும் டேஷ் தோன்றி இருக்கிறது என்பது தமிழுக்கு தனி பெருமையாகும். திருக்குறள். எந்த ஆண்டு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது? 1967. சிந்துவெளி மக்கள் டேஷ் எனப்படும் சுடு மண்பாண்டம் செய்வதில் திறமை மிக்கவர்களாக இருந்தார்கள். சிந்துவெளி மக்கள் டெரகோட்டா எனப்படும் சுடு மண்பாண்டம் செய்வதில் திறமை மிக்கவர்களாக இருந்தார்கள். மனித நாகரிக வளர்ச்சியின் அடுத்த படிநிலையை புதிய கற்காலம் எனலாம். மனித நாகரிக வளர்ச்சியின் அடித்த படிநிலையை புதிய கற்காலம் எனலாம்.
பூமியின் தோற்றம் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் உருவாகின. இரும்பு பிளஸ் மேக்னீசு எஃகு. இரும்பு பிளஸ் மேக்னீசு எஃகு. சிந்துவெளி மக்களுக்கு தெரிந்திராத உலோகம் தங்கம். சிந்துவெளி மக்களுக்கு தெரிந்திராத உலோகம் தங்கம். மனிதனுக்கு முதலில் தெரிந்த உலோகம் செம்பு. எந்த ஆண்டு ராவி நதிக்கரையில் ஆங்கிலேயர்கள் இரும்பு பாதை அமைத்தார்கள்? 1856. அரப்பாவை இந்தியாவின் முதுபெரு நகரம் என கண்டறிந்த ஆண்டு? அரப்பாவை இந்தியாவின் முதுபெரு நகரம் என கண்டறிந்த ஆண்டு 1921. சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள தொழில்நுட்பம் பயன்பாட்டு அறிவியல். சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள தொழில்நுட்பம் பயன்பாட்டு அறிவியல். சிந்துவெளி மக்களுக்கு தெரிந்திராத உலோகம் இரும்பு. பசுபதி என்பது சிவன். சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் ஆரியர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்தார்கள்? 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் ஆரியர்கள் நுழைந்தார்கள். மத்திய ஆசியாவில் இருந்து கைபர், போலந்து கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்தவர்கள் ஆரியர்கள். ரிக் வேதகால தங்க அலகுகள் நிஷ்கா. பிற்பட்ட வேத காலத்தில் ஆரியர்கள் எங்கு நோக்கி பரவியிருந்தார்கள்? பிற்பட்ட வேத காலத்தில் ஆரியர்கள் எங்கெல்லாம் இருந்தாங்கன்னா கிழக்கு பகுதியெல்லாம் இருந்தார்கள். புவி மையத்தில் கிழக்கு மேற்காக செல்லும் கோடு. கிழக்கு மேற்காக அப்படின்னா அச்சக்கோடு. ஆசியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கண்டம். ஆசியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கண்டம் ஐரோப்பா கண்டம். உலகின் முக்கிய சமவெளி கங்கை. சனிக்கோளின் தொலைவு சூரியனிடமிருந்து 142.7 கோடி கிலோமீட்டர்ல இருக்கு. சனிக்கோளின் தொலைவு சூரியனுக்கும் சனிக்கோளுக்கும் இடைப்பட்ட தொலைவு 142.7 கோடி கிலோமீட்டர். நாடு, மாநிலம், மாவட்டம், நகரம் இவை உள்ள வரைபடம் அரசியல் வரைபடம். நாடு, மாநிலம், மாவட்டம், நகரம் இவை உள்ள வரைபடம் அரசியல் வரைபடம். மிகுந்த வெப்பம் கொண்ட கோள் புதன், வெள்ளி. மிகுந்த வெப்பம் கொண்ட கோள் புதன், வெள்ளி. அதனால A and B ஆன்சர். தென் அரைக்கோளத்தில் அமைந்துள்ள கண்டம். தென் அரைக்கோளத்தில் அமைந்துள்ள கண்டம் தென் அமெரிக்கா. பசிபிக் பெருங்கடலில் எரிமலை கக்குவதால் அப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பசிபிக் பெருங்கடலில் எரிமலை கக்குவதால் அப்பகுதி நெருப்பு வலயம் எனப்படுகிறது. பூமியில் உள்ள இரும்பு, நிக்கல் அதிகமாக காணப்படும் பகுதி. பூமியில் உள்ள இரும்பு, நிக்கல் அதிகமாக காணப்படும் பகுதி பூமிக்கரு. கிரீன்விச் அமைவிடம் லண்டன். கிரீன்விச் அமைவிடம் லண்டன். சூரியனிடமிருந்து 3வது கோள் பூமி. வியாழன் கோளுக்கு எத்தனை துணைக்கோள்கள் உள்ளன? வியாழன் கோளுக்கு எத்தனை துணைக்கோள்கள் உள்ளன? 63 துணைக்கோள்கள் உள்ளன. சந்திரனின் சிறப்பம்சம் கிண்ணக்குழிகள். சந்திரன்ல கிண்ணக்குழிகள் அதிகமா இருக்கும். யுரேனஸ் சூரியனை சுற்றி வரும் ஆகும் காலம். யுரேனஸ் சூரியனை சுற்றி வரும் ஆகும் காலம் 84 ஆண்டு காலம். கடுங்குளிர் உள்ள கோள். கடுங்குளிர் சனி, யுரேனஸ், நெப்டின் எல்லாமே கடுங்குளிர் உள்ள கோள் தான். ஸோ அனைத்தும் சரிதான். இந்தியாவின் அமைவிட இருப்பு வட அச்சக்கோட்டில் எந்த டிகிரியில் இருக்கு அப்படின்னு கேட்டா 8 டிகிரி முதல் -37 டிகிரி. 2006 இவற்றில் எவை குள்ளக்கோள்கள் எனப்பட்டன? குள்ளக்கோள்கள் எல்லாமே செரஸ், ஏரிஸ், மேக்மெக் இவை அனைத்தும் குள்ளக்கோள்கள் தான். சிந்துவெளி மக்களின் எழுத்துமுறை சித்திர எழுத்துமுறை. ரிக் வேத காலம் என்பது கிமு 1500 முதல் கிமு 1000. இந்தியாவில் ஆரியர்கள் குடியேறிய பகுதி. இந்தியாவில் ஆரியர்கள் குடியேறிய பகுதி ஆரியவர்த்தம்.
ஒற்றுமை, கடமை, உரிமை, பங்கேற்பு, பாதுகாப்பு, வளர்ச்சி ஆகியவை சமூகத்தின் உயிர் மூச்சு ஆகும். ஒருவருக்கொருவர் சார்ந்தும் பல குழுக்களாக இணைந்தும் வாழும் அமைப்பு சமுதாயம் எனப்படும். தங்களுடைய பொதுவான நன்மைகளுக்காகவும் நோக்கங்களுக்காகவும் சேர்ந்து வாழும் அமைப்பு சமூகம் ஆகும். பின்வரும் சமுதாயம் உருவாதல் பற்றிய விவரங்களில் எது சரியானது அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் தனிநபர், குடும்பம், சமூகம், சமுதாயம். ஃபர்ஸ்ட் தனிநபர், குடும்பம், சமூகம், சமுதாயம். சமுதாயத்தை இணைக்கும் தொழில் வியாபாரம். சமுதாயத்தின் அனைத்து முன்னேற்றங்களுக்கும் வழிவகுக்கும் அடிப்படை முதலீடு கல்வி. ஆங்கிலேயர் ஆட்சியில் தென்னாட்டின் பெரும்பகுதி சென்னை மாகாணம் என அழைக்கப்பட்டது. கோள்களுக்கு எப்பொழுதும் எது கிடையாது? சுய ஒளி கிடையாது. கோள்களுக்கு எப்பொழுதும் சுய ஒளி கிடையாது. இரவு வானில் நமது காட்சிக்கு புலப்படுவனவற்றில் தவறானது எது? இரவு வானில் நம்ம விண்மீன்கள் பார்க்கலாம், எரிக்கற்கள் பார்க்கலாம், வால் நட்சத்திரம் பார்க்கலாம். ஆனா கோள்கள் பார்க்க முடியாது. இந்தியாவின் வானவியல் அறிஞர் வைனு பாப்பு. இந்தியாவின் வானவியல் அறிஞர் வைனு பாப்பு. எழுதப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் பழங்கால பொருள்கள் முதலியன வரலாற்று ஆதாரங்கள் எனப்படும். செம்பு கற்காலம் என்பது கிமு 3000 முதல் கிமு 1500. வேளாண்மை தோன்றிய காலம் சுமார் டேஷ் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. வேளாண்மை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதுன்னா 8000 ஆண்டுகளுக்கு முன்பு. மனித நாகரிக வளர்ச்சியின் அடுத்த படிநிலையை புதிய கற்காலம் எனலாம். மனித நாகரிக வளர்ச்சியின் அடுத்த படிநிலை புதிய கற்காலம் எனலாம். புதிய கற்காலத்தின் முக்கிய மாற்றம் உணவு உற்பத்தி. புதிய கற்காலத்தின் முக்கிய மாற்றம் உணவு உற்பத்தி. ஏழை மக்கள் எதனால் செய்யப்பட்ட அணிகலன்களை அணிந்தார்கள்? ஏழை மக்கள் எதனால் செய்யப்பட்ட அணிகலன்களை அணிந்தார்கள்னா கிளிஞ்சல்கள். சிந்து சமவெளி மக்கள் கீழ்காணும் சுடுமண் பாண்டம் செய்வதில் வல்லவர்கள். சிந்து சமவெளி மக்கள் சுடுமண் செய்வதில் வல்லவர்கள் யார்? டெரகோட்டா மக்கள். வேத கால நாகரிகம் இரும்பு காலத்தை சார்ந்தது. வேத கால நாகரிகம் இரும்பு காலத்தை சார்ந்தது. வெண்கலம் எந்த உலோக கலவையிலிருந்து கிடைக்கிறது? வெண்கலம் எந்த உலோக கலவையிலிருந்து கிடைக்கிறதுனா செம்பு வெள்ளியம். செம்பு வெள்ளியத்திலிருந்து தான் வெண்கலம் கிடைக்கிறது. சிந்து சமவெளி நாகரிகம் செழித்திருந்த காலம் செம்பு கற்காலம். செம்பு கற்காலம். முற்பட்ட வேத காலம் என்பது ரிக் வேத காலம். ஆன்மா, வினைப்பயன், மோட்சத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் எந்த மக்கள்? பிற்பட்ட வேத கால மக்கள். பிற்பட்ட வேத கால மக்கள் தான் ஆன்மா, வினைப்பயன், மோட்சத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். ரிக் வேத கால மக்களின் முக்கிய தொழில். ரிக் வேத கால மக்களின் முக்கிய தொழில் கால்நடை வளர்ப்பு. ஆதி மனிதன் எதை கண்டு பயந்தான்? இடி மின்னலை கண்டு பயந்தான். ஆதி மனிதன் பயன்படுத்திய நெருப்பு. ஆதி மனிதன் எதை பயன்படுத்தி நெருப்பை கண்டுபிடித்தார்? ஆதி மனிதன் எதை பயன்படுத்தி நெருப்பை கண்டுபிடித்தார்னா சிக்கிமுக்கி கற்கள். கற்காலத்தை கண்டறிய ஆதி மனிதன் பயன்படுத்தியது கற்கருவி. கற்கருவிகளை ஆதி மனிதனுடைய கற்காலத்தை கண்டறிய முடிந்தது. எழுத்து பூர்வமான ஆதாரம் இருப்பது செப்பு பட்டயம், ஓலை சுவடி. செப்பு பட்டயம், ஓலை சுவடி. A and B சரி ஆன்சர். டேஷுக்கு மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள் 2004 எங்கு கண்டுபிடித்தன? எத்தனை கண்டுபிடித்தன? 160க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள் 160க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள் 2004 கண்டுபிடிக்கப்பட்டன. அரப்பா நாகரிகம் அமைந்த காலம் செம்பு. அரப்பா நாகரிகம் அமைந்த காலம் செம்பு. டைனோசரின் முட்டைகள் கிடைத்த இடம் அரியலூர்.
நகரங்களின் தோற்றம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தன? 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தன. அக்கால மனிதர்கள் குறித்த எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களும் பிற ஆதாரங்களும் கொண்ட காலம் வரலாற்று காலம். கற்காலம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஆயுதங்கள் வீட்டு சாமான்கள் செய்ய பயன்பட்டது. ஆயுதங்கள் வீட்டு சாமான்கள் செய்ய பயன்பட்டது. செம்பு வெண்கல காலம். பயிர் தொழில் மேய்ச்சல் தொழில் நடந்த காலம். பயிர் தொழில் மேய்ச்சல் தொழில் நடந்த காலம் புதிய கற்காலம். ஆயுதங்கள் வீட்டு சாமான்கள் செய்ய பயன்பட்டது. செம்பு வெண்கலம். வெண்கலத்தால் ஆன நாட்டிய மங்கையின் உருவ சிலை கண்டெடுக்கப்பட்டது. மெகஞ்சதாரோ. வெண்கலத்தால் ஆன நாட்டிய மங்கையின் உருவ சிலை கண்டெடுக்கப்பட்டது. மொகஞ்சதாரோ. திருப்பதி மலைக்கு தெற்கில் வாழும் மக்கள் பேசும் மொழி தமிழ். பவணந்தி முனிவர் இயற்றிய நூல் நன்னூல். வரலாற்று காலத்திற்கு முன்னர் குமரிமுனைக்கு தெற்கே உள்ள பகுதி இந்து மாக்கடல். வரலாற்று காலத்திற்கு முன்னர் குமரிமுனைக்கு அருகில் உள்ள பகுதி இந்து மாக்கடல். வரலாற்று காலத்திற்கு முன்னர் குமரிமுனைக்கு தெற்கே உள்ள பகுதி இந்து மாக்கடல். வரலாற்று காலத்திற்கு முன்னர் குமரிமுனைக்கு தெற்கே உள்ள பகுதி இந்து மாக்கடல். அக்காலத்தில் பாண்டியர் தலைநகரம் தென்மதுரை. அக்காலத்தில் பாண்டியர் தலைநகரம் தென்மதுரை. டேஷை தலைநகராக கொண்ட பாண்டிய அரசு நடைபெற்றது. கபாடபுரம். மதுரை மூதூரில் தமிழ் வளர்த்த புலவர்களில் கடை சங்கம் நடைபெற்றது. மதுரை மூதூரில் தமிழ் வளர்த்த புலவர்களின் மூலம் கடை சங்கம் நடைபெற்றது. தமிழ்நாட்டை குறித்து அறியக்கூடிய வரலாற்று காலம் சங்க காலத்தில் தொடங்குகிறது. சங்க காலத்திலேயே அனைத்து சமயத்தாரும் வியந்து போற்றும் திருக்குறள் தோன்றி இருக்கிறது என்பது தமிழுக்கு தனி பெருமையாகும். பிற மொழிகளின் துணையின்றி டேஷ் வளரும் திறன் பெற்றுள்ளது தமிழ். பிற மொழிகளின் துணை இல்லாமலேயே நம்ம தமிழ் வளரும். அக்காலத்தில் புகார் நகரம் என்பது அந்த காலத்துல புகார் நகரம் என்பது காவிரி பூம்பட்டினம். யானோ அரசன் யானோ கல்வன் என்று கூறியவர் பாண்டியன் நெடுஞ்செழியன். சேரர்களின் தலைநகரம் கரூர். துணை தேவையின்றியே தமிழ் வளரும் திறன் பெற்றிருப்பதால் தமிழை உயர் தனி செம்மொழி என்று அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். பிற மொழிகளின் துணை தேவையின்றியே தமிழ் வளரும் திறன் பெற்றிருப்பதால் தமிழை உயர் தனி செம்மொழி என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். பாண்டியர்களின் ஆட்சி பகுதி கன்னியாகுமரி முதல் மதுரை வரை பரவியிருந்தது. கன்னியாகுமரி வரை மதுரை வரை பரவியிருந்த சங்ககால அரசர்கள் யார் என்று கேட்டால் பாண்டிய அரசர்கள் சொல்லலாம். மலைகளும் அது சார்ந்த நிலமும் குறிஞ்சி. மலைகளும் அது சார்ந்த நிலமும் குறிஞ்சி. நிலம். வடக்கில் இமயம் வரை சென்று வெற்றி கொடி நாட்டியவர்கள் யார் அப்படின்னா இமயவர்மன் நெடுஞ்சேரலநாதன், சேரன் செங்குட்டுவன். 2 பேருமே வடக்குல இமயமலை வரை சென்று வெற்றி கொடி நாட்டியவர்கள். அண்ட் A and B கரெக்ட் ஆன்சர். சோழர்களின் தலைநகரம் உறையூர். பாண்டியர்களின் துறைமுகம் தூத்துக்குடி. சங்ககால சமுதாயத்தில் பெண்கள் உரிமை கொண்டவராக இருந்ததால் காதல் அடிப்படையில் மணவாழ்க்கை அமைந்தது.
பாண்டியர்களின் சின்னம் மீன்கொடி. எண்ணற்ற விண்மீன்கள் மின்னுகின்ற இரவு வானில் சட்டென்று நம் கவனத்தை ஈர்ப்பது சந்திரன். எண்ணற்ற விண்மீன்கள் மின்னுகிற இரவு வானில் சட்டென்று நம் கவனத்தை ஈர்ப்பது சந்திரன். பார்வைக்கு சற்றே ஒளிமிக்க விண்மீன் போல காட்சியளிப்பது கோள்கள். பார்வைக்கு சற்றே ஒளிமிக்க விண்மீன்கள் போல காட்சியளிப்பது கோள்கள். கண்களால் காண்பதெல்லாம் உண்மை இல்லை அறிவியல். சூரிய உதயத்திற்கு சற்று முன்பும் மாலையில் மறைந்த பின்பும் புலப்படும் கோள். சூரிய உதயத்திற்கு சற்று முன்பும் மாலையில் மறைந்த பின்பும் புலப்படும் கோள் புதன், வெள்ளி. A, B and C. இரவு வானில் கிழக்கிலோ தலைக்கு மேலாகவோ மேற்கிலோ வெறும் கண்களுக்கு தெரியும் கோள். இவை அனைத்தும் இரவு வானில் கிழக்கிலோ இல்ல தலைக்கு மேலாவோ இல்ல மேற்கிலோ வெறும் கண்களுக்கே தெரியும் கோள் செவ்வாய், வியாழன், சனி. இந்த மூணுமே இரவு வானத்தில் தெரியும். கீழ்கண்டவற்றில் திடக்கோள்கள் என்பவை புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். இவை அனைத்தும் திடக்கோள்கள் அப்படின்னா புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் அனைத்தும். கோள்கள் சுற்றி வரும் பாதையை சுற்றுப்பாதை என அழைக்கலாம். பூமியில் உள்ளது போன்ற வளிமண்டலம் சந்திரனில் இல்லை. டேஷ் என்பது ஒரு விண்மீன் இல்லை. வால் நட்சத்திரம் என்பது ஒரு விண்மீனே இல்லை. ஒரே வீட்டில் கூட்டாக வசித்துக் கொண்டு தங்களுக்குள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வது கூட்டு குடும்பம். நல்வாழ்வின் ஆதாரம் என்பது குடும்பம். நல்வாழ்வின் ஆதாரம் என்பது குடும்பம். எல்லா துறைகளின் முன்னேற்றத்திற்கும் அடிப்படையாக அமைவது பொருளாதார அறிவு. எல்லா துறைகளின் முன்னேற்றத்திற்கும் அடிப்படையாக அமைவது பொருளாதார அறிவு.